தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற ஜென்சி தலைமுறையினர் சந்திப்பில் மின்தடை ஏற்படுத்தப்பட்டதால் ஆவேசமடைந்த இளைஞர்கள் செல்போன் டார்ச் ஏந்தியபடி தாவேக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். விஜயின் ரீல்ஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். மின்வெட்டு பிரச்சனை தலை தூக்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் தாவேக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற ஜென்சி தலைமுறையினர் சந்திப்பில் மின்தடை ஏற்படுத்தி தாவேக ஆட்சியாளர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆவேசமடைந்த இளைஞர்கள் செல்போன் டார்ச் ஏந்தியபடி திமுகவை ஆதரித்தும் தாவேக அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். நிர்வாக திறனற்ற விஜய் அரசு திமுக நிகழ்ச்சியை தடுக்கும் நோக்கத்துடன் மின்தடையை ஏற்படுத்தியதாக ஜென்சி தலைமுறையினர் குற்றம் சாட்டினர். இதேபோல் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதி சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மருத்துவரணி மாநில செயலாளர் எழிலன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த மின்வெட்டால் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நிர்வாகிகளும் அவதிக்கு உள்ளாக்கினர். இதையடுத்து தாவேக அரசின் மின்வெட்டை கண்டித்து கூட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சேஃப்டி, டிஃபென்ஸ், எஜுகேஷன் இதையெல்லாம் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.